யூனிட்டை வச்சு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 3 பிளேயர் கன்ஃபார்ம் இருக்கிறப்பாங்க. இதுலேயே 6 பிளேயர் வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸான ஒரு 4-5 கான்செப்ட் இருக்குது. இந்த எல்லா கான்செப்டையும் கொண்டு வர மூலியமா 2-3 பிளேயர்ஸும் கன்ஃபார்ம் பேக்கு கிடப்பாங்க. 2 பிளேயராக வெல்ஸ் வராரு அப்படின்ற பட்சத்தில் அவர் வந்து கன்ஃபார்ம் பேக்கு எவரேஜ் ப்ளஸ் ஆவரேஜ் கான்செப்ட்டும் இருக்குது. வணக்கம், நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனல் பேர் ட்ரீம் ஆடிட்ஸ் அண்ட் என் பேர் நிதிஷ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிபிஐயோட 7th மேட்ச் மெல்போர்ன் ரெட்ஸ் வெர்சஸ் பெர்மின் ஹீட்ஸோட ஸ்ட்ராட்டஜி ப்ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் மேட்சோட நம்ம ஸ்ட்ராட்டஜி ப்ரிவ்யூ எந்தளவு ஒர்க் ஆகிருக்கு, அதில் நம்ம என்ன விஷயங்களை கற்றுக்கிட்டோம், அதில் நம்ம என்ன செஞ்ச தப்புகளை எந்தளவு திருத்திருக்கோம், அதில் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எந்தளவு ஒர்க் ஆகிருக்கு அப்படின்ற விஷயங்களை வச்சு தெரிஞ்சுக்கிறது மூலியமாக நம்ம ஒவ்வொரு டீட்டையும் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கலாம். அதன்படி பார்த்துருந்தீங்க அப்படின்னா, நம்ம குரூப் விசமில் கொடுத்துருந்த டீம் இதுதான் நம்ம குரூப் விசமில் கொடுத்துருந்த டீமு. இந்த மாதிரி நம்ம டீம் சென்மேறுவோம். நம்ம டீமில் பிளேயர்ஸ் கொடுத்துருவோம். இந்த பிளேயர்ஸை வச்சு நீங்கள் டீம் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதன்படி பார்த்துருந்தீங்க அப்படின்னா, இந்த 3 பேரில் ஒரு ஆள் தான் வருவாங்கன்னு முன்னாடி சொல்லிட்டோம். அதே மாதிரி இதை வந்து நான் ஒரு லைவ்லையுமே சொல்லியிருந்தேன். மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ்க்கு மட்டும் லைவ் போட்டிருந்தேன். அந்த லைவை ஃபுல்லாக கேட்டவங்களுக்கு இந்த இன்றைக்கி 2 எடுத்துக்கலாம் சாலிடாக. நான் எப்படின்றது சொல்கிறேன். இந்த 3 பேர் ஒரு ஆளும், இந்த 3 பேர் 2 பேரும் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். கீழே கொடுத்துருக்கேன் 2 பேருன்றது. அதே மாதிரி இந்த 4 பேரில் 2 பேரும், இந்த 2 பேரில் ஒரு ஆளும், இந்த 3 பேரில் ஒரே ஒரு ஆள் தான். அதே மாதிரி இந்த 3 பேரில் 1 ஆள் 2 பேரும், அடுத்து இந்த 4 பேரில் 2 பேரும். ஆனால் இந்த 4 பேர் 3 பேர் வந்திருந்தாங்க. எப்படின்னு சொல்கிறேன். நான் மேட்ச் ஆரம்பித்த பிறக்கும் உங்களுக்கு ஒரு டெலிகிராம் மெசேஜ் போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. என் சௌத்ரி வந்து கன்ஃபார்ம் பிக்கு நான் பார்க்க வரேன்ட்டேன் அப்படின்னு சொல்லி. நான் கடைசி 2 நிமிஷம் இருக்கும்போது கூட சௌத்ரியை பார்த்துருந்தேன். சௌத்ரி கன்ஃபார்ம் பிக்கு தெரிஞ்சிருச்சு. நானும் எடுக்க மறந்துட்டேன், உங்களுக்கு சொல்லவும் மறந்துட்டேன். அது ஏன் தப்பு தான். சௌத்ரி கன்ஃபார்ம் பிக்குன்றதை நான் டாஸ் போடவே கண்டுபிடிச்சிட்டேன். கடைசி 2 நிமிஷத்துக்கு வரும்போது கன்ஃபார்ம் பண்ணேன், இவர் வந்து கன்ஃபார்ம் பிக் அப்படின்ட்டு தெரிஞ்சிருச்சு. நான் இன்டிமேட் பண்ண மறந்துட்டேன். அப்போ இங்கே சௌத்ரி கன்ஃபார்ம் பிக் எடுத்திருந்தோம் அப்படின்ற பட்சத்தில் இங்கே 2ல் ஒரு ஆள் எடுத்துருப்பீங்க. அப்படின்றப்ப இது வந்து சாலிடாக ஒரு 11 டீம் கிடச்சிருச்சு. 11 டீம் சொல்ல போனால் கிடச்சிருச்சு. ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணியிருந்தால் கூட உங்களுக்கு 10 டீம் சாலிடாக வந்திருக்கும். அது போக கேப்டன் விசியும் நம்ம கொடுத்துருந்தோம். அது எப்படி ஒர்க் ஆகிருக்குன்னு பார்ப்போம். கேப்டன் விசி வந்து இவங்க தான் கேப்டன் விசியாக கொடுத்துருந்தோம். இதன்படி பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்ட்ரூ டை, பெஹன்ராஃப், ஹார்டின், ரிச்சர்சன் இந்த 4 பேரில் யாராச்சும் 2 பேர் கேப்டன் விசியாக வரலாம்னு நினச்சிருந்தேன். அதன்படி பார்த்தீங்கன்னா ஹேடினும் பெஹன்ராஃபும் கேப்டன் விசியாக வந்திருந்தாங்க. ரிச்சர்சனும் டையும் வரல. அதாவது ரிச்சர்சன் டீமுக்குள்ளே வரல, டை உள்ள வந்துட்டார். எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி குரூப் விசம் சொல்கிறேன். இந்த மாதிரி நம்ம கேப்டன்சி வந்து கொடுக்குறோம் அப்படின்னா மேக்ஸிமம் அவங்களுமே கன்ஃபார்ம் பிக் தான். ஏன்னா ஒரு பிளேயருக்கு வந்து கேப்பபிள் இருக்குது. எப்படின்னா ட்ரீம் லெவலில் வர டீமில் வரதை விட ஹையஸ்ட்டாக பாயிண்ட் அவங்க இருப்பாங்க அப்படின்னு கன்சிடர் பண்ணுறவங்க தான் நம்ம கேப்டனாக கொடுப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க மேக்ஸிமம் கன்ஃபார்ம் பிக்கு தான் அவங்கள. ஏன்னா ஒரு ஆள் நீ வரவே மாட்டாங்கன்னு நினச்சிங்கன்னா வேணா ஒரு ஆள் தூக்கிக்கலாம். அது வந்து மிச்சப்படி உங்களுக்கு டவுட்டு தெரிலன்ற பட்சத்தில் அவங்க கன்ஃபார்ம் பிக்காக கொண்டு போகணும். எப்போ அப்படின்னா, நான் கேப்டன் விசி கொடுக்குறேன் அப்படின்னா மேக்ஸிமம் அவங்க கன்ஃபார்ம் பிக்காக கொண்டு போகணும். ஏன்னா அதுலேயுமே நம்ம டிடி இருக்குது. ஏன்னா நிறைய பேர் 7 டிடி 8 நிற்கிறீங்க. நான் கொடுத்த கேப்டனில் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்க மாட்டீங்க. கேப்டனை மட்டும் எடுத்துகிட்டு மிச்சம் 2 பேர் விட்டுருக்கீங்க. அப்படி விடக்கூடாது. கேப்டனுமே கன்ஃபார்ம் பிக்கு தான். இந்த 4 பேரில் யார் வேணால் கேப்டனாக வரலாம். அதுக்கு இன்னொருத்தர் வரமாட்டான்னு அர்த்தம் கிடையாது. இன்றைக்கி ஜேரிசஸ்னால் மேபி விட்டுருக்கலாம். அப்படி எடுத்துகிட்டு போயிருந்தாலுமே உங்களுக்கு 10 டிடி வந்திருக்கணும். ஜேரிசஸ் கூட நீங்கள் ஆண்ட்ரூ டையை யாரோ விட்டுருப்பீங்க. அப்படின்றப்ப உங்களுக்கு 10 டிடியோ 9 டிடி வந்திருக்கணும். 9 டிடி இல்லை 10 டிடி கேப்டன் விசி கரெக்டு. நம்ம அந்த கிட்ட கொடுத்துட்டோம். சொல்லப்போனால் நீங்கள் கரெக்டாக லைவாக கிளியராக கேட்டு அவுட் ஆஃப் பாக்ஸில் திங்க் பண்ணியிருந்தீங்கன்னா 11 டிடி கேப்டன் விசி கரெக்டாக வந்திருக்கும். நானுமே எதிர்பார்க்கல கேப்டன் விசி உட்பட 11 டிடியுமே கரெக்டாக கொடுப்போன்றதை எதிர்பார்த்துருந்தா நானே இந்த டீமை போட்டுருந்துருப்பேன். நான் வந்து ஒரு 10 மேட்ச் முடிஞ்ச பிறகு தான் ஃபுல் பேஜாக ஆடணும்காண்டி அப்போ வரைக்கும் எப்படி இந்த கான்செப்டில் ஒர்க் ஆகுது, எந்தெந்த பெர்சன்டேஜ்லாம் கான்ஸ்டண்ட்டாக வந்துட்டுருக்கு, ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச் இருக்கும், நம்ம பிபிஎலுக்கும் ஒரு ஐபிஎலுக்கும் எந்த மாதிரி டிஃப்ரெண்ட்லாம் போயிட்டுருக்கு, இதுக்கு என்ன மாதிரி சீக்வன்ஸ்லாம் ஃபாலோ ஆகிட்டுருக்கு அப்படின்றத வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் என்னால் வந்து உங்களுக்கு டயத்தில் டீம் கொடுத்துட்டு நான் டீம் எடுக்கிறது இல்லை இப்போதைக்கு அவ்வளோவா. அதனால தான் உங்களுக்கு டயத்தில் நான் டீம் கொடுத்துட்ருக்கேன். இப்போ பார்த்துருப்பீங்க நம்ம ரிசல்ட்டை. கிட்டத்தட்ட நானுமே எதிர்பார்க்கல பெரிய ரிசல்ட். 11 டிடி கேப்டன் விசி கரெக்டாக அப்படின்றது வந்து பெரிய விஷயம் தான். டிடி நம்ம டிடியே கொடுத்துட்டோம். ரிசல்ட்டில் கொஞ்சம் ட்ரிக்கே யோசிச்சிருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்த டேட்டா கிடச்சிருந்தாங்க ஆப்டிமைஸாக யூஸ் இருந்திருக்கலாம். சரி விடுங்க, அதனால இல்லை. இப்போ உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும் எப்படி டீம் எடுக்கணும் அப்படின்றது. நான் குரூப் விஷயம் எடுக்கணும் சொல்கிறேன், எப்படி டீம் எடுக்கணும்னு சொல்லி. நம்ம கொடுக்குற டேட்டாவை ஆப்டிமைஸாக யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களால் இன்னும் ஈஸியாக யோசிக்க முடியும். எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்லலாம், இந்த 4 பேர் கொடுத்தாலும் எந்த 2 பேர் எடுக்கிறது ப்ரோ, அது தெரியாமல் நான் செஞ்சுருக்கேன் அப்படின்றப்ப கேட்கலாம். அதை ஆப்டிமைஸ் பண்ணுறது தான் இன்னும் நிறைய விஷயங்கள் கொண்டு வந்துட்டுருக்கோம். அதை யூஸ் பண்ணி செஞ்சிடலாம். இப்போ அடுத்து நம்ம செஞ்ச தவறுகள் அப்படின்றத பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்ம இந்த 2வது டீம் எது கொடுக்குறோம் அப்படின்னா, 2வது டீம் கிடையாது, இதுதான் கான்செப்ட் யூஸ் பண்ணி எடுக்கிறது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கான்செப்டும் 2வது இன்னொரு கான்செப்ட் வந்து 2 கான்செப்ட் தான் இந்த டீமுக்கு உட்காராமே இருந்துச்சு. உடனே இது 2 கான்செப்ட்டையும் மிஸ்பேஸ் பண்ணி நம்ம எடுத்துடலாம். இதில் படி பார்த்திங்க அப்படின்னா புரியலன்னா திருப்பி கூட கேளுங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசுறது தப்பாக நினச்சிக்காதீங்க.
இதன்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 பேரில் 2 பேர் வருவாங்க. அதாவது ஸ்ட்ராங் டீம் வீக் டீம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. 80 எபோவில் பிளேயர்ஸ் வந்து ஸ்ட்ராங் 2 பேர் வராங்கன்னா 2ல் ஒரு ஆள் தான் வருவாங்க, ஒரு ஆள் வரமாட்டாங்க. அப்போ நீங்கள் ஸ்ட்ராங் டீம் வீக் டீம் பார்க்கணும். ஸ்ட்ராங் டீமில் இருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ராங் டீமில் யாராக இருந்தால் இன்றைக்கி 80 எபோவில் பென்ட்ராஃபும் ஆண்ட்ரஸும் இருந்தாங்க. அப்போ ஸ்ட்ராங் டீமில் தான் பென்ட்ராஃப் இருந்தார், வீக் டீமில் கோடி ஆண்டர்சன் தான் இருந்தாங்க. அப்போ கோடி ஆண்டர்சன் வர சான்ஸ் கம்மி தான். ஆனால் இது எல்லா மேட்சும் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இன்டர்நேஷனல் மேட்செலாம் இருக்கும்ல. இப்போ இங்கிலாந்து வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் நடந்துட்டுருக்கு, ஜிம்பாப்வே வெர்சஸ் அயர்லாந்து நடந்துட்டுருக்கு. இந்த மாதிரி மேட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா 80 எபோவில் 2 பேர் இருந்தாங்கன்னா 2 பேருமே வந்துருவாங்க. 2வது பிளேயர் தான் டிடியில் வராமல் இருக்கலாம், ஆனால் அவருக்கும் 11th பிளேயருக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது. அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் நகரும். அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச்சுக்கு கோடி ஆண்டர்சனை விட்டுருக்கலாம், இங்கிலீஷோ இல்லை பென்ட்ராஃப் எடுத்துருக்கலாம். ஆனால் இங்கிலீஷ் இறங்கவே இல்லை. இங்கிலீஷ் இன்னைக்கு இறங்கி தானே எல்லாம் வந்துருக்கணும் நம்ம கிரெடிட் படி. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரிச்சர்சனும் நாதன் எல்லிஸ் இந்த 2 பேரில் வந்து ஒரு ஆள் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னா இவங்க 2 பேருமே வந்து 70 எபோவ் பெர்சன்டேஜ் இருக்காங்க. இது ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச் எதில் எடுத்தாலுமே 70 எபோவில் ஒரு 2 பேர் இருக்காங்கன்னா 2 பேருமே வந்துடுவாங்க, இல்லை 2 பேர் ஒரு ஆள் வருவாங்க. அப்படி தான் மேக்ஸிமம் நடக்குது. ஆனால் இந்த பிபிஎலுக்கு மட்டும் ஒரு சில விஷயங்கள் மாறுது. அதாவது ஒரு 71% இருக்காங்க அப்படின்னா அது ஒர்க் ஆக மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரிக்கியாக மாறிட்டு இருக்கு. நீங்கள் மேட்சஸில் பார்த்துருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இருந்தது. ஆனால் இன்டர்நேஷனல் மேட்சஸில் பார்த்தீங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்சில் நடந்துட்டுருக்கு. அதில் வந்து இந்த 70 எபோவில் இருக்க பிளேயர்ஸும் சூப்பராக ஒர்க் ஆகிறாங்க. சொல்லி வச்சு எடுத்துடலாம். அந்த பிளேயர் நேம் கூட தேவையில்லை, இந்த பெர்சன்டேஜ் வந்துட்டாங்களா அப்படின்னா கன்ஃபார்ம் விக்கெட் எடுத்துடலாம். ஆனால் பிபிஎலுக்கு வந்து கொஞ்சம் ட்ரிக்காக யோசிக்க வேண்டியது இருக்குது. கடைசி 2 நிமிஷம் வரைக்கும் அந்த பெர்சன்டேஜில் வேறு ஏதாச்சும் பிளேஸ் வராங்களா, வேறு பெர்சன்டேஜில் பிளேஸ் வராங்களான்னு பார்த்து ஒரு 70 எபோவில் வேறு பிளேயர் வந்தாங்கன்னா மிச்சம் 2 பேர் வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி வருது. லாஸ்ட் நிமிஷத்தில் நான் கண்டுபிடிச்சேன், மெக்டோரண்ட் வந்திருக்காரு 71 வந்தனால மிச்சம் 2 பேரும் வராமல் போயிட்டாங்க. இது வந்து இந்த மேட்ச் ஒன்றும் நடக்கலை. இதுக்கு முன்னாடி நடந்த ஃபஸ்ட்டு பிபிஎல் மேட்ச் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி 6th நினைக்கிறேன் மேட்ச், அதுலேயுமே இதான் நடந்துருந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்றது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்களே 77, 72 நான் சொல்கிறபடி பார்த்தீங்க அப்படின்னா 77, 72 இந்த 2ல் வந்து ஒரு ஆள் வந்திருக்கணும் கண்டிப்பாக. இது வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா இன்டர்நேஷனல் மேட்சஸில் வந்து கண்டிப்பாக நடக்குது, இன்டர்நேஷனல் மேட்சஸில். ஆனால் இந்த பிபிஎல்லை பொறுத்தளவு இந்த 70, 71 இந்த மாதிரி கான்செப்டில் பிளேயர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த 77, 75 இருக்க பிளேயர்ஸ் வந்து மேக்ஸிமம் வரமாட்டுறாங்க. அதாவது 71ல் பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து ட்ரீம் டீமுக்குள்ளே வராங்க அப்படின்ற பட்சத்தில் 74, 75% இருக்க பிளேயர்ஸை எடுக்காதீங்க டீமில், அவங்க வரமாட்டாங்க. இந்த பிபிஎலுக்கு அப்படி நடக்குது, என்னன்னு தெரியல. மற்ற இன்டர்நேஷனல் ட்ரை பண்ணுறீங்கன்னா 70 எபோவில் இருக்க பிளேயர்ஸ் எத்தனை இருக்காங்கன்னு பார்த்து அவங்கள 2 தான் ஒரு ஆள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, கன்ஃபார்ம் வராங்க. இதில் படி பார்த்தீங்க அப்படின்னா 70, 71, 72 இந்த 3 ஒரு கான்செப்ட் ஆகிட்டாங்க. அதனால இந்த 3ல் 2 பேர் வந்துட்டாங்க, 70, 71 வந்துட்டாங்க. அங்கே 77 வந்து தனியாக இருந்தாங்க, அதெல்லாம் கன்ஃபார்ம் வரல. அதே மாதிரி தான் இங்கேயுமே. ஆனால் இங்கே எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 75, 77 அதே பார்த்தீங்கன்னா 72ல் யாருமே கிடையாது, 71ல் ஆள் இருந்தாங்க. இந்த இன்னைக்கு நடந்த மேட்ச்சில் அப்படி தான் நடந்துருந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 71ல் ஒரே ஆள் இருக்கிறதுனால 75லும் 77ல் இருக்க ஆள் வந்து டிடி தொடலை. அதனால தான் ரிச்சர்சனும் நாதன் எல்லிஸும் டீமுக்குள்ளே வரலை. நம்ம கான்செப்டில் கண்டுபிடிச்ச விஷயங்கள் இதுதான். அப்போ நெக்ஸ்ட் மேட்ச்சில் வந்து இன்னும் ஒரு மேட்ச் ட்ரை பண்ணணும். எப்படின்னா இன்னும் ஒரு மேட்ச்சில் வந்து 71 பிளேயர்ஸ் வராங்க அப்படின்னா 75, 76, 77 அந்த ரேஞ்சில் இருக்க பிளேயர்ஸ் விட்டுறணும். விடுறது மூலிமா இது நடந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் இது ஒரு சீக்வன்ஸாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடலாம். எப்பயுமே ஒரு 15 மேட்ச் இல்லை 20 மேட்ச் கிட்ட நடந்துகிட்டே தான் இருக்கும். 20 மேட்ச் தாண்டின வரைக்கும் இந்த சீக்வன்ஸ் மாறும். அப்போ திரும்பி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போதைக்கு இந்த சீக்வன்ஸ் ஃபாலோ ஆகுது. நெக்ஸ்ட் மேட்ச் வந்து நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னா 71ல் ஜஸ்ட் பிளேயர்ஸ் இருக்காங்கன்னா பாருங்கள், இருந்தாங்கன்னா 74, 75% இருக்க பிளேயர்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க, வரமாட்டாங்க. அப்படி இல்லைன்னா இன்னொரு டீம் எடுங்க, அந்த 71 வராத மாதிரியும் 74, 75 வர மாதிரியும் டீம் எடுங்க. கரெக்டாக 2ல் கன்செப்ட் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஏன்னா இதான் ஒரு சில மேட்ச்சில் வந்து இந்த மாதிரி நடக்க தான் செய்யுது. இது நீங்கள் ஆப்டிமைஸாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கேருந்து 2 பேர் வரமாட்டாங்க, இல்லை 2 பேர் வருவாங்க, கன்ஃபார்முக்காக வருவாங்க அப்படின்றத ஒரு திட்டத்தட்ட ஒரு 2 பிளேயர்ஸை கான்ஸ்டண்ட்டாக இது மூலியமாக நம்ம எடுத்துடலாம், டிடிக்கு கொண்டு வந்துடலாம். அதுக்கு தான் ஒரு டெஃபினேஷன் சொல்கிறேன். இப்போ சிலருக்கு புரிஞ்சிருக்காது. இந்த மாதிரி ஒவ்வொரு கான்செப்டும் ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்கனால தான் என்னால் இன்னும் ஃபுல் விஷயம் சொல்ல முடியல. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ராங் டீம் வீக் டீம் நிறைய கேட்டிருந்தீங்க, அது எப்படி பார்க்கணும் அப்படின்னா அதாவது நம்ம கான்செப்ட் எப்படி சொல்கிறேன் நான், அது நீங்கள் ஸ்ட்ராங் டீம் விக்ஸ்ரி போட்டு இதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. நான் வந்து எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா எப்பயுமே ஒரு ஸ்ட்ராங் டீம் வீக் டீம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நான் மேட்ச் எடுத்துக்கிறேன். எப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அதுவும் நம்ம கான்செப்டை நீங்கள் ஃபுல் ஃபீச்சர் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. டிகாக் 9-8 எத்தனை பிளேயர்ஸ் இருக்காங்க பாருங்கள். 9-8 வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் 11 வச்சு நான் பார்க்குறேன். அவ்வளோ 9 பிளேயர் இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே பாருங்களேன்
மெல்போர்ன்ஸில் 5 பேரும் பெர்மிங்ஹாம் ஹில்ஸில் 4 பேரும் இருக்காங்க. அப்படின்னா ஈக்குவல் டீமு 5-5 இல்லை 5-4 ஈக்குவல் டீமு. அதே இது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெட் சாக்கர்ஸ்க்கும் அவங்களுக்கு ஹங்கர்ஸ்க்கு நடந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பெட் சாக்கர்ஸில் வந்து ஒரு 7 பேரும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேரும் அந்த மாதிரி இருந்தாங்க. 6ல் 2 இல்லை 3 அந்த மாதிரி இருக்கும், பாதி கூட இருக்காது. அப்படின்றப்ப பெட் சாக்கர்ஸ் ஒரு அதிகமாக இருந்தாங்க. அதெல்லாம் டெலகிராம் சேனல் டக்குன்னு நான் சொல்லியிருந்தேன், ஒரு 7-8 பேர்கிட்ட பெட் சாக்கர்ஸில் எடுத்துருங்க முடிஞ்சளவு, ஒரு 3 பேர் இல்லை 4 பேர் மட்டும் அந்த டீம் ஆப்போசிட் டீம் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி வந்தாலும் நீங்கள் இப்படி போயிடலாம். இது ஒரு சிம்பிள் கான்செப்ட். நீங்கள் நான் கொடுக்குற டேட்டாஸ்லாம் டீம் எடுப்பீங்கல்ல, அந்த டீமில் வந்து ஒரு சில பிளேயர்ஸை வந்து ஸ்ட்ராங் டீமில் மாற்றிடுங்க. அப்போ வந்து ஒரு 7-8 பிளேயர் வந்துடுவாங்க. இது மூலிமா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டீம் எடுத்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னாலே ஒரு 7-8-9 டிடி சால்டாக உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் ஓன் பிக் வச்சு நீங்கள் ஒரு 10 டிடி கொண்டு வந்துடலாம் சால்டாக. அப்புறம் கேப்டன் விசி நம்ம கொடுக்குறதுல கிளிக் ஆகிடுச்சு, அன்றைக்கி மேட்ச் கிளிக் ஆச்சுன்னா கேப்டன் விசியோட சேர்த்து இன்றைக்கி வந்த மாதிரி ஒரு 10 டிடி கேப்டன் விசி வர அதிகமான சான்சஸ் இருக்குது. முக்கியமாக 71, ஏன்னா 71 தான் இப்போ சூப்பராக ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. 71 கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்மளால் 2 பேர் வருவாங்களா இல்லை வரமாட்டாங்களா அப்படின்றத சூப்பராக கொண்டு வர முடியும். அதனால தான் நான் அந்த இது வீட்டில் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு புரியலைன்னா திருப்பி கூட கேளுங்க, நான் ஃபாஸ்ட்டாக பேசுனா தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் முடிஞ்சளவு திரும்பி சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஆனால் முடிஞ்சளவு இந்த 71 கான்செப்ட்லாம் மறந்துடுவாங்க. நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்குது இப்போதைக்கு பிபிஎல்ல. இன்னும் 2 மேட்ச் இதேமாதிரி ஃபாலோ ஆச்சுன்னா இன்னும் இது வந்து இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக சீக்வன்ஸாக ஃபாலோ தான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்மளோட லாஸ்ட் மேட்சோட ஸ்ட்ராட்டஜி பிரிவு பார்த்துட்டோம். எந்த ஒர்க் ஆகிருக்கு, எந்த ஒர்க் ஆகலை, நம்ம என்னென்ன தப்பு செஞ்சுருக்கோம் அப்படின்ற கிளியராக பார்த்தாச்சு. எனக்குமே ஆச்சரியமாக தான் இருக்குது. நம்ம ஸ்ட்ராட்டஜி இந்த மேட்ச்சுக்கு 11 டிடி கேப்டன்சி கரெக்டாக கொடுத்தது அப்படின்றது ரொம்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, ரொம்ப அதிகமாக தான் வந்திருக்கு. ஓகே, நம்ம அடுத்து இம்ப்ரூவ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்லியிருந்தேன் 4 பேரில் ஒரு 2 பேர் இருக்கணும், 3 பேரில் ஒரு 2 பேர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. அதில் எந்த 2 பேர் இருக்கிறதுக்கு தான் நான் ஏவோட கான்செப்ட் வச்சு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் அந்த கான்செப்ட்டில் வந்து பிபிஎல்க்கு கொஞ்சம் டிஃபர் ஆகிறத நான் இந்த மேட்ச் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மேட்ச்சில் போன மேட்ச் தெரிஞ்சாச்சு, இந்த மேட்ச் டெஸ்ட் பண்ணேன், அடுத்த மேட்ச்சுமே டெஸ்ட் பண்ணணும். இதே சீக்கிரம் ஆச்சுன்னா பிபிஎலுக்கு மட்டும் இந்த கான்செப்ட் இப்போ டிஃபர் ஆகுது, இன்டர்நேஷனல் மேட்ச்சுக்கு இந்த மாதிரி டிஃபர் ஆகுது அப்படின்ற மாதிரி இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம இன்றைக்கான மேட்ச் ஸ்ட்ராட்டஜி பிரிவு பார்க்கலாம். இன்றைக்கி மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 9 கிரேட், அதாவது எந்த ஒரு லெவன்ஸும் மாறல, லாஸ்ட்டாக வேண்ட பிளேசஸ் தான் இந்த மேட்ச்சில் விளாட போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த 9 பேர் தான் டாப்பில் இருக்க போகிறாங்க. 9 கிரேட் மேட்ச்சு. 9 கிரேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி சொன்ன மாதிரி ரொம்ப அக்யூரேட்டாக இத்தனை பேர்த்த வருவாங்க இங்கே அப்படின்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே ஒரு 4 பேர் இருந்தாங்களா, இல்லை 3 பேர் வருவாங்களா, 2 பேர் வருவாங்களா யாருக்கும் தெரியாது. ஆனால் நம்ம இன்றைக்கி சொன்னது வந்து பார்த்திங்கன்னா 4ல் 2 பேர் தான் வருவாங்க, 3ல் இந்த 2 பேர் தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அக்யூரேட்டாக சொல்லியிருந்தோம். அது நம்ம லைவில் சொன்னது பார்த்திங்கன்னா நிறைய நடந்துருந்துச்சு லைவில் சொன்ன விஷயங்களே. ஓகே, இந்த 9 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 இல்லை 5 பிளேயர் அதிகபட்சம் வர சான்சஸ் இருக்குது. அதுக்குமே வர சான்சஸ் இல்லை, 6லாம் வராது. 4 இல்லை 5 பிளேயர் அதிகமாக வர சான்சஸ் இருக்குது. இது லாஸ்ட் மேட்ச் கேப்டன் விசி யாருன்னு பார்த்து அதில் 2 பேரில் யாராச்சும் ஒரு ஆள் தான் வர சான்சஸ் இருக்குது. அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 4 இல்லை வந்து ஒரு 5 பேர் தான் வர அதிகமாக சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கிரெடிட் வைஸாக பார்த்துடலாம். கிரெடிட் வைஸில் பார்த்திங்க அப்படின்னா 9 கிரெடிட். கிரெடிட்டை வந்து இண்டிவிஜுவலாக நான் பார்க்க மாட்டேன் எப்பயுமே. இண்டிவிஜுவலாக பார்க்குறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்கும். 9 கிரெடிட்டில் பார்த்திங்க அப்படின்னா இவர் ஒரு ஆள் தான் இருக்கார். 9 கிரெடிட்டில் ஒரே ஆள் தான் இருக்கார். அதனால் பிக்கார் நாட் தான் வச்சுக்கணும். வர பிக்கார் நாட் தான் கன்ஃபார்ம் பிக்குன்னு சொல்கிறது, பிக்கார் நாட்னு வச்சுக்கலாம். 8.5ல் பார்த்திங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ரெக்ஷன் மட்டும் ரக்ஷா மட்டும் தனியாக தெரியாது. அப்படின்னா இந்த 4 பேரில் ஒரு 2 பேர் வர அதிகமாக சான்சஸ் இருக்குது. நானும் அந்த அக்யூரேட்டான டேட்டா வந்து மார்னிங் ப்ரெசன்டேஜெலாம் பார்த்த பிறகு தான் தெரியும். ஒரு மார்னிங் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி அப்பயும் ரெகுலராக நான் வீடியோ போடுறது, அதனால நான் டேட்டாவே போடுவேன். எனக்கு வியூஸ் கம்மியாக போனாலும் பிரச்சனை கிடையாது. டேட்டா சொல்கிறது வந்து கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்கணும், அதுக்காக தான் டேட்டா போடுறது. இருந்தாலுமே நாளைக்கு கொஞ்சம் வேலை இருக்க காரணத்தினால முன்னாடியே போடுறேன். அதனால் இந்த 4லேருந்து 2 பேர் வச்சுக்கோங்க. நாளைக்கு நான் டெலிகிராம் கூட அப்டேட் பண்ணுறேன் இந்த 4 பேரில் எத்தனை பேர் வருவாங்கன்னு சொல்லி. இந்த 4ல் பார்த்தீங்கன்னா ரெக்ஷாவை கன்ஃபார்ம் பிக்காக வச்சுக்கலாம், ஏன்னா தனியாக தெரிகிறாரு இவர் மட்டும். கன்ஃபார்ம் பிக்காகவும் இந்த 3 பேர்லேருந்து ஒரு ஆள் வரக்கும் அதிகமான சான்சஸ் இருக்குது. 8.5ல் சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 8ல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து முஜிப்பும் தனியாக தெரியாதான். உடனே முஜிப் எடுக்கக்கூடாது. எப்பயுமே வந்து ஒரு 5 பேர் இல்லை 4 பேர் இருக்கிறத தனியாக ஒரு பிளேயரை தெரியுறாங்கன்னா அந்த பிளேயர் வந்து கன்ஃபார்ம் பிக் எடுத்துக்கலாம். இந்த 3ல் வந்து பிக்கார் நட்டு தான். அதாவது ஒரு டீமில் வந்து முஜிப் கன்ஃபார்ம் பிக்காகவும், இன்னொரு டீம் வந்து எப்பயும் போல 3 பேர் 2 பேர் இருப்பீங்களா அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி தான் மேக்ஸிமம் இருக்கிறோம். இங்கே வந்து முஜிப்பை இப்போது கன்ஃபார்ம் பிக் வச்சுக்கலாம். பர்சன்டேஜ் பார்க்கும்போது கன்ஃபார்மாக இல்லைன்னு சொல்லிடலாம். இந்த 3 பேரில் ஒரு 1 இல்லை 2 பேர் வர அதிகமான சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 7.5ல் பார்த்தீங்க அப்படின்னா 11 சேஞ்ச் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் இது யூஸ் ஆகும். இப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 7.5ல் தான் அதிகமான பிளேயர்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 7.5ல் பார்த்தீங்க அப்படின்னா 7 பிளேயர் இருக்காங்க. இந்த 7ல் பார்த்தீங்கன்னா 4 பிளேயர்ஸ் வர அதிகமான சான்சஸ் இருக்குது.
கிரெடிட்டில் இண்டிவிஜுவலாக பார்க்குறது வந்து எனக்குமே பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. கிரெடிட்டில் இண்டிவிஜுவல் நானும் பார்க்க மாட்டேன். கிரெடிட்டில் நான் அதுக்கு யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா ஒரு கன்ஃபார்ம் பிக் எதுவும் வருவாங்களான்னு செக் பண்ணுறதுக்கும் ஓவராலாக நம்ம கொண்டு வர பர்சன்டேஜும் நான் கான்செப்ட் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் மிஸ் மேட்ச் ஆக தான் செய்யும். கொஞ்சம் ட்ரிக்கே யோசிக்கணும் அந்த இடத்துல. அங்கே யோசிக்கிற இடத்துல கிரெடிட் யூஸ் ஆகும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா பர்சன்டேஜில் கான்செப்டே கொண்டு வரும்போது ஓவராலாக உங்களுக்கு 8 பேர் வராங்க அப்படின்ற பட்சத்தில் கிரெடிட்டில் பார்க்கும்போது அங்கே 7 பேர் தான் வந்திருக்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு பேர் எடுத்துருக்கோம். ஒரு டிடி அடியாக போகுது அதை மாற்றணும் அப்படின்றத கிரெடிட் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தான் கிரெடிட் யூஸ் பண்ணுமே தவிர்த்து இண்டிவிஜுவலாக இந்த மாதிரி டீம் இருக்கிறதுக்கு வந்து கிரெடிட் அவ்வளோ யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ உங்களுக்கு புரியணும் அப்படின்றத சொல்கிறேன். இதுலேருந்து ஒரு 4 பேர் எடுத்துக்கணும். ஆனால் எந்த 4 பேருக்குன்றது சத்தியமாக உங்களுக்கும் தெரியாது. நான் அடுத்ததில் சொல்லும் போது உங்களுக்கு எப்படின்றத சொல்கிறேன். இப்போ இருக்க பர்சன்டேஜை வச்சு நான் எப்படி இருக்குன்றத சொல்கிறேன். பர்சன்டேஜஸ் போயிடலாம். பர்சன்டேஜை நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பர்சன்டேஜை காட்டுவோம். எப்படின்னா 80 போல் யாரெல்லாம் இருக்கான்னு பாருங்கள். சுவிட்சர்லாண்டு விட்டுறலாம். சுவிட்சர்லாண்டு இருக்க பர்சன்டேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 80 போல் இந்த 3 பேர் இருக்காங்க. இந்த 3ல் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் வர அதிகமான சான்சஸ் இருக்குது. அது 2 பேர் கன்ஃபார்ம் வந்துடுவாங்க. இதில் லெவல் கிரீட்டாக இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் 7.5ல் ஹை பீக்கில் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க வர சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, வர மாட்டாங்க. அப்படி அவங்க வரல அப்படின்னா அது செகண்ட் கேட்டகரியில் இருப்பாங்கள்ல 50 போல் அவங்களும் வரல அப்படின்ற பட்சத்தில் தேர்ட் கேட்டகரி 45 அதுமாதிரி 25 போல் இருப்பாங்கள்ல அவங்க 2 பேர் தான் சொல்லி வச்ச இருப்பாங்க. அந்த 2 பேர் கன்ஃபார்ம் பிக்கப் பண்ணிக்கலாம் லெவல் கிரேட்னா. அந்த மாதிரி ஒவ்வொரு கிரேட்டுக்கும் ஒன்று மாறும். 9 கிரேட் 8 கிரேட் அந்த மாதிரி கிரேட்டில் வந்து மேட்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் நடக்கும். அதனால் அது வந்து சொல்கிறதுக்கு கஷ்டமானது. அதனால் பர்சன்டேஜ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3ல் ஒரு 2 பேர் வர அதிகமாக சான்சஸ் இருக்குது. எப்போனா பர்சன்டேஜ் மாறாமல் இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா அப்புறம் ஓவராலாக சொல்லியிருந்தேன்ல, ஐ மீன் ஓவராலாக கிரெடிட்டில் சொல்லியிருந்தேன்ல, அதில் நீங்கள் டீம் எடுத்துகிட்டு இந்த நான் சொன்ன இந்த 3 பேர் இருக்காங்களே, இந்த 3 பேரில் 2 பேர் வருவாங்கன்னா யார் 2 பேர் டீமில் இருக்காங்களான்னு பார்க்கணும். 3 பேர் இருந்தாங்கன்னா ஒரு டிடி ரெடியாக போதுன்னு எடுத்தோம். இந்த 3ல் 2 பேர் இருக்காங்களான்றதை செக் பண்ணிக்கணும், பார்த்துக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து 9.5 சிடில் இருக்கார்ல, அவர் வந்து நான் 11 கன்சிடர் பண்ணிக்கிறேன். எப்படி லவர் வந்துடுவார், அதனால் 11 கன்சிடர் பண்ணுறேன். ஏன்னா மார்னிங் 11 சான்சஸ் இருக்குது அவருக்கு. வெல்ஸும் 11 வரை கன்சிடர் பண்ணுறேன். வெல்ஸ் 11 வரைனா மாற்றிக்கணும். வெல்ஸுமே வரலாம் சான்சஸ் இருக்குது. சரி, வெல்ஸ் கூட வேணாம், அவர் ஒன்றும் சிஃபம் இல்லை, வர சான்ஸ் கம்மி தான். ஜே ப்ரௌன் ஓப்பனிங்கிறவர் கண்டிப்பாக 11 பேர் கொண்டு போயிடுவாங்க. இந்த 5 பேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3லேருந்து 4 பேர் கன்ஃபார்ம் பிக்க வர அதிகமான சான்சஸ் இருக்குது. 3லேருந்து 4 பேர் வர அதிகமான சான்சஸ் இருக்குது. இதில் வந்து நீங்கள் ஒரு 3 பேர் இல்லை கொஞ்சம் ரிஸ்க் இருக்குன்னீங்கன்னா 4 பேர் கூட கொண்டு போகலாம். ஆனால் நீங்கள் 3லேயே படிக்கும் போது சேஃப் ஜோன். இதுலேயுமே சொல்லலாம். இது ஒரு இது இருக்குது. இந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸான ஒரு 4-5 கான்செப்ட் இருக்குது. இந்த எல்லா கான்செப்டையும் கொண்டு வர மூலிமா 2-3 பிளேயர்ஸும் கன்ஃபார்ம் பிக்கு கிடப்பாங்க. அது கன்ஃபார்ம் பிக் செட் ஆஃப் பிளேயர்ஸ் ஒரு 3 பேர் கிடப்பாங்க. அதுக்கப்புறம் கிரீட்டை வச்சு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 3 பேர் கன்ஃபார்ம் பிக் கிடப்பாங்க. இதிலே 6 பிளேயர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம பர்சன்டேஜ் நம்ம சொல்லியிருந்தோம்ல, இப்போ காமிச்சிட்டு இருக்கோம்ல, இதில் ஒரு 2 பேர் கிளிக் ஆனால் கூட 8 பேர் கிட்ட வந்துட்டாங்க. உங்கள் ஓன் கான்செப்டில் நீங்கள் வச்சுருப்பீங்கல்ல, அதுலேருந்து ஒரு பேர் இருந்தால் கூட 9 பேர் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் டெலிகிராம் சேனலில் கொடுப்பேன்ல, டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு இன்டிமேட்டாக இந்த பிளேயர் கன்ஃபார்ம் இருக்காங்க, 12th பிளேயராக வராங்க அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அதில் வந்து ஒரு ஆள் வந்தால் கூட 10 டிடி சாலிடாக வந்துடும். இப்போ வந்து அடுத்த கான்செப்ட் பார்ப்போம். பேர் 2 கான்செப்ட் உங்களுக்கு காமிச்சிட்டேன். அடுத்த கான்செப்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 70 ரிச்சஸனை வந்து 70 கொண்டு போயிடுவோம். ஏன்னா கண்டிப்பாக வந்து 70ல் கொண்டு போகிறேன். 65 தான், ஆனால் நாளைக்கு 1:30 தான், ஐ மீன் 1:45 தான் மேட்ச்சே. அதனால சாம்பிளிங்ஸும் 75 வருவான்னு கன்சிடர் பண்ணுறேன். நம்ம எப்பயும் 1 மணிக்கு முன்னாடி வீடியோ போடுவோம், அப்போ பர்சன்டேஜ்லாம் கரெக்டாக இருக்கும். அதனால உங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்போ முன்னாடியே போகிறனால யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 5 பேர் இருக்காங்களே, 4 தப்பாக எடுத்துட்டேன், சாரி, 5 பேர் இருக்காங்களே, இந்த 5 பேரில் மேக்ஸிமம் 5 பேர் இருக்கவே மாட்டாங்க. ஒன்று 68 அந்த மாதிரி பாதி பேர் போயிடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு அந்த ரேஞ்சுக்குள்ளே இருப்பாங்க. எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 3 இல்லை 4 பிளேயர் தான், அதிகபட்சம் 4 இல்லை 3 பிளேயர் தான் இதுக்குள்ளே வருவாங்க. ஏன்னா நாளைக்கு பாருங்கள் அப்படி தான் நடக்க போகுது. இந்த 5 பேருமே உள்ளே இருக்க மாட்டாங்க. ஒரு 3 பேர் இருந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் இங்கே தான் நான் முதல் சொன்ன கான்செப்ட் யூஸ் பண்ணணும். 72 73 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் எடுக்காதீங்க. 71 ஒரு பிளேயர் வந்துட்டார் அப்படின்னாலே 74 75 அந்த பெர்சன்டேஜ் இருக்கிற பிளேயரை விட்டுருங்க. 71 கன்ஃபார்ம் பிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரீசெண்டாக இந்த 2 மேட்சுமே நடந்திருக்குது. சப்போஸ் ஒரு 70% ஒரே ஒரு பிளேயர் தனியாக இருக்காரு, 71 72 ஆள் இல்லை அப்படின்னா அந்த 70 பிளேயர் விட்டுருங்க. 70% இருக்க பிளேயர் விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அதே இது 74 75 அந்த பெர்சன்டேஜில் 2 பேர் இருக்காங்க, 72லையும் இல்லை 70லையும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அந்த 2 பேரில் ஒரு ஆள் கன்ஃபார்ம் பிக்காக வந்துடுவாங்க. உங்களுக்கு திட்ட குழப்பம்னு நினைக்கிறேன். எனக்குமே 2 நாள் குழம்பிட்டு தான் இருந்துச்சு. கடைசியாக ஒரு ஆர்டருக்குள்ளே கொண்டு வரக்குள்ளே இன்றைக்கி மேட்ச் நடந்துச்சுல, அதில் தான் ஒரு ஆர்டருக்குள்ளே கொண்டு வந்தேன். மேபி இப்போ அப்போ சொன்னதை பேப்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்பி பர்சன்ட் சொல்கிறேன். 70% ஒரு பிளேயர் இண்டிவிஜுவலாக இருந்தாங்கன்னா பிக் பண்ணாதீங்க. அது 71 74 75 ஒரு 72ல் இருந்தாங்க அப்படின்னா 71ல் தான் வருவாங்க, மிச்சம் 3 வரமாட்டாங்க.
அதே இது 74 75 அந்த பெர்சன்டேஜுக்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா அந்த 2 பேரும் ஒரு ஆள் வந்துடுவாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 5 பேருமே வரமாட்டாங்க. ஒருவேளை இதில் 3 பேர் வந்தாங்கன்னா அந்த 3ல் 2 பேர் வர அதிகமான சான்சஸ் இருக்குது. இது இப்போயே உங்களுக்கு 3 கான்செப்ட் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் ரொம்ப பவர்ஃபுல்லான கான்செப்ட் 12th மேன். இது வந்து ரொம்ப ஆப்டிமைசைஸ் பண்ணி அப்படின்னா இதுலேருந்து கேப்டன் வச்சு எடுக்கலாம். நம்ம நண்பரை கூட பேசியிருந்தேன், அவருமே சொல்லியிருந்தார் கேப்டன் விசியில் ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி. இதில் படி பார்த்துருந்தீங்க அப்படின்னா கேப்டன் விசி இப்போது ஹைப்பிக்கில் யாராக இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா 11 பேருமே 50 எபோவில் இருக்காங்க. 12வது பிளேயராக யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12வது பிளேயரு 13வது பிளேயரு குஸ்மேன். வெல்ஸ் வந்து 22வது பிளேயராக வரான்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக கணக்கு இல்லை. 22வது பிளேயராக இருப்பாங்களே. வெல்ஸ் வந்து ஒருவேளை நாளைக்கு பிக் பண்ணுறதுல வந்து கம்மியான பிக்காக வெல்ஸ் தான் இருந்தார் அப்படின்ற பட்சத்தில் கிளர்க்காக இருக்கார். அப்போ கன்சிடர் பண்ணும்போது வெல்ஸ் வந்து 22வது பிளேயராக வர அதிகமான சான்சஸ் இருக்குது. 22வது பிளேயராக வெல்ஸ் வராரு அப்படின்ற பட்சத்தில் அவர் வந்து கன்ஃபார்ம் பிக்கு. எப்பயுமே என்னன்னு தெரில, 22nd பிளேயர் வந்து கன்ஃபார்ம் பிக்காக வராங்க, 12th பிளேயரும் கன்ஃபார்ம் பிக்காக வராங்க. அப்போ இந்தபடி பார்க்கும்போது பெர்சன்டேஜ் இது மாறாமல் இருந்துச்சுன்னா மேடிசன், வெல்ஸ், வெல்ஸ், ஜே வெல்ஸ் இவங்க 2 பேருமே கன்ஃபார்ம் பிக்காக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இதை காட்டுறேன் உங்களுக்கு. நீங்கள் எண்ணி பாருங்கள் 12th பிளேயர் எப்படி வராங்க அப்படின்னு சொல்லி. 11s விட்ட பறக்கமே இது எல்லாமே இப்போ நான் சொன்ன எல்லா கான்செப்ட்டுமே 11s விட்ட பறக்கம் டாஸ் போட்ட பறக்கம் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். வெல்ஸும் மேடிசன் இந்த 2 பேருமே இதே பெர்சன்டேஜில் இருக்காங்க. டாஸ் போட்ட பறக்கும் இதே பெர்சன்டேஜில் அப்படியே மெயின்டைன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் 2 பேரும் கன்ஃபார்ம் பிக்கு. ஆனால் கண்டிப்பாக பெர்சன்டேஜ் மாற தான் போகுது, நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். சாரி, டிஸ்டன்ஸாக இருக்கும். இது 2 பேருமே கன்ஃபார்ம் பிக்காக வர அதிகமான சான்சஸ் இருக்குது. இப்போ இதில் மட்டுமே திட்டம் ஒரு 4 கான்செப்ட் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. இது போக பார்த்தீங்க அப்படின்னா இதுவே போதுமானது நினைக்கிறேன். இதுக்குமே சொல்லி குழப்பம் இல்லை. இப்போ இதில் வச்சுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு நிறைய கான்செப்ட் சொல்லியிருப்பேன். இது போக ஆவரேஜ் ப்ளஸ் ஆவரேஜ் கான்செப்ட்டும் இருக்குது. அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 9 கிரேட்டில் ஒர்க் ஆகிற சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. 11 கிரேட்டு, 12 கிரேட்டு, 13th 14th அதில் தான் அதிகமாக ஒர்க் ஆகும் அந்த ஆவரேஜ் கான்செப்ட். 9 கிரேட்டில் ஒர்க் ஆகிறதுக்கு ஆக்சுவலி கம்மி. அதனால் அது 4மே யூஸ் பண்ண மாட்டேன். அதனால சொல்லலை. இப்போ உங்களுக்கு மேபி 12th கிரேட்டில் திருப்பி வரும்போது ஆவரேஜ் ப்ளஸ் ஆவரேஜ் கான்செப்ட் சொல்கிறேன். இப்போதைக்கு பார்த்துருப்பீங்க, இந்த ஸ்ட்ராட்டஜி ப்ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. என்னடா ஸ்ட்ராட்டஜி ப்ரிவ்யூன்ற ஒரு பிளேயர் பேரை சொல்லலை, கிரவுண்ட் நேமை சொல்லலை, ஒரு கிளியராகவே சொல்லலை அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளேயர்ஸை நோட் பண்ணாமல் கான்செப்டை ஃபுல்லாக நான் சொல்லியிருப்பேன். கான்செப்டை என்ன பிடிச்சாலும் கிளியராக சொல்லியிருக்கேன். இந்த கான்செப்டை பேப்பர் எடுத்து நோட் பண்ணுங்கள். இந்த கான்செப்டை ஒவ்வொரு நாளும் எல்லா மேட்ச்லையுமே நீங்கள் பார்க்குற மேட்ச்லாம் சொல்லிட்டு பண்ணி பாருங்கள். அதாவது பிபிஎலுக்குன்னு சொல்லியிருப்பேன், அதுவும் பிபிஎலுக்கும் காமன் இன்டர்நேஷனல் மேட்ச்னு சொல்லியிருப்பேன். அதுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் நடந்துகிட்ருக்கு, ஜிம்பாப்வே மேட்ச் நடந்துகிட்ருக்கு, இந்தியா மேட்ச் நடந்துகிட்ருக்கு, இந்தியா உமன்ஸ் நடந்துகிட்ருக்கு. இந்த எல்லா மேட்ச்லையுமே இந்த கான்செப்டை சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி. இது ஒர்க் ஆகிற மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாமே கிட்டத்தட்ட நான் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ஒரு பழைய 10 மேட்ச்சில் எப்படிலாம் நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்து ஒர்க்கான கான்செப்ட் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். மேக்ஸிமம் ஒர்க் ஆகலை அப்படின்னா அது ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள், அதுக்கான வேலிடேஷன் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சோன்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரியல அப்படின்ற பட்சத்தில் கமெண்ட் பண்ணுங்கள். குரூப் எக்ஸாமில் யாராவது ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு உங்கள் சைடில் உங்களுக்கு நீ ஒரு கான்செப்ட் ஸ்ட்ராங்காக தெரியும் அப்படின்ற பட்சத்தில் குரூப் எக்ஸாமில் ஜாயின் பண்ணுங்கள். ஒரு அமௌண்ட் மட்டும்தான் கட்டினா சேர்ந்துடலாம் அப்படின்னு மட்டும் விஷயம் நினைக்கிறாங்க. ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு ஆளுமே ஒவ்வொரு ஆள்கிட்டருந்தும் ஒவ்வொரு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். அது மூலிமா தான் சேர்ந்து ஜெயிக்க முடியும். இப்போ கார்த்தின்ற பொருக்கோ இல்லைனா பார்த்தீங்கன்னா 9 DT 10 DT ரெகுலராக வர ஆரம்பிச்சிருச்சு. மேக்ஸிமம் அவருக்கு 7 DT 8 DT வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அவர் ஓன் கான்செப்ட் யூஸ் பண்ணுறாரு. அதோட நம்ம கான்செப்ட் யூஸ் பண்ணும்போது அவருக்கு அந்த மாதிரி வருது. அதே மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கும் இண்டிவிஜுவலாக வரணும் அப்படின்னா மட்டும் தான் நம்ம கான்செப்ட் ஜெயிக்கும். அதுதான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சது. அப்படி இருக்கவங்க குரூப் பீஸாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலாமல் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.